ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற வெள்ளையங்கிரி மலைக்கு தாங்க போயிருக்கோம். தெரியும், நம்ம வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் தான் இருக்கோம். இங்கே அடிவாரத்தில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயில் இருக்குது. மேலே வர முடியாத லேடிஸ் இல்லை ஒரு சிலர் நடக்க முடியாதவங்களாம் இங்கேயே நீங்கள் சாமி கும்பிட்டு போயிடலாம். இங்கே இருந்தால் தான் ரொம்ப வசதியாக இருக்கும். அதுவும் குறிப்பாக ஏறுறதுக்கு இல்லாமல் இறங்குறதுக்கு கண்டிப்பாக அந்த குச்சி தேவைப்படும். இங்கே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே 30 ரூபா கொடுத்து கீழே வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா மலை ஏறிட்டு வரவங்க கடைசியாக இந்த மலை இறங்கி முடிக்கிற இடத்துல போட்டிருப்பாங்க. அங்கேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். ஏறும்போது கண்டிப்பாக பொறுமையாக டைம் எடுத்து ஏறி பாருங்கள். ஏன்னா நீங்கள் போக வேண்டிய தூரம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. முறை போகும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா தான் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிங்க நீங்களும் அடுத்த முறை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதனால் கண்டிப்பாக முதல் முறை போகும்போது வீக்கெண்ட் போகாதீங்க. ஏன்னா வீக்கெண்ட் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அமையலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற வெள்ளையங்கிரி மலைக்கு தாங்க போயிருக்கோம். வருஷத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 மாதம் மட்டும்தான் அலோவ் பண்ணுற ஒரு இடம்னா பார்த்துக்குங்க எவ்வளோ ஸ்பெஷலான இடம்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே மலை ஏறுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. நல்ல உடல் வலிமையோட ஃபிட்டாக இருக்கவங்க மட்டும்தான் இந்த மலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு இல்லை கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து வெள்ளையங்கிரி மலைக்கு போகிறதுக்கு பேருந்து வசதிகள் நிறையவே இருக்குது. இல்லை நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வச்சுருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்து வரைக்குமே வந்துடலாம். அங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நாம் சென்னையிலேருந்து கிளம்பி இப்போ ட்ரெயின் மூலயமா தான் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம் ஒரு கோயம்புத்தூர் ஜங்ஷனில் 2 மணி போல் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து காந்திபுரம் போயிட்டு அங்கே லஞ்சை முடிச்சுட்டு அங்கேருந்து தான் நாம் வெள்ளையங்கிரி அடிவாரத்துக்கு பஸ்ஸில் வந்துட்டோம். அங்கே பஸ்ஸில் வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் தான் இருக்கோம். இங்கே அடிவாரத்தில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயில் இருக்குது. மேலே வர முடியாத லேடிஸ் இல்லை ஒரு சிலர் நடக்க முடியாதவங்களாம் இங்கேயே நீங்கள் சாமி கும்பிட்டு போயிடலாம். இங்கே நீங்கள் வெள்ளையங்கிரி அடிவாரத்துக்கு வந்துட்டாலே அன்னதானம்லாம் போடுறாங்க. அதுவும் குறிப்பாக சிவராத்திரிக்கு அப்புறமா கண்டிப்பாக போடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே குளிக்கிறதுக்கு பாத்ரூம் வசதிகள் எல்லாமே ஏற்படுத்தி தந்திருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வெள்ளையங்கிரி அடிவாரம் வந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் மேலே ஏறுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மூங்கில் குச்சி இருந்தால் தான் ரொம்ப வசதியாக இருக்கும். அதுவும் குறிப்பாக ஏறுறதுக்கு இல்லாமல் இறங்குறதுக்கு கண்டிப்பாக அந்த குச்சி தேவைப்படும். இங்கே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே 30 ரூபா கொடுத்து கீழே வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா மலை ஏறிட்டு வரவங்க கடைசியாக இந்த மலை இறங்கி முடிக்கிற இடத்துல போட்டிருப்பாங்க. அங்கேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முதல் மலை ஏறமிக்கும் போது ரொம்பவே கடினமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கல்லில் பாறைகள் மாதிரி தான் படிக்கட்டு அமைச்சிருப்பாங்க. அதில் ஏறுறது ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதால ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால் முதல் மலையை ஏறும்போது கொஞ்சம் பொறுமையாக ஏறுங்க. ஏன்னா வெள்ளையங்கிரிக்கு முதல் தடவை வரீங்க அப்படின்னா ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி டயர்ட் ஆகிடுவீங்க. அதனால தான் நீங்கள் முதல் மலையை ஏறும்போது கண்டிப்பாக பொறுமையாக டைம் எடுத்து ஏறி பாருங்கள். ஏன்னா நீங்கள் போக வேண்டிய தூரம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. முதல் மலையை ஏறி முடித்த உடனே ஒரு வெள்ளை விநாயகர் கோவில் வரும். அதான் முதல் மலையோட எண்டு. இங்கே வெள்ளையங்கிரிக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பிளான் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் முதல் முறை போகும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா தான் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிங்க நீங்களும் அடுத்த முறை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதனால் கண்டிப்பாக முதல் முறை போகும்போது வீக்கெண்ட் போகாதீங்க. ஏன்னா வீக்கெண்ட் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அமையலாம். அதுக்கப்புறமா சிவராத்திரிக்கு அப்புறமா போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் கடைகள்லாம் இருக்கும். நீங்கள் எதுவும் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலனாலும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு ஏதாச்சும் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிற டைமிங் மேக்ஸிமம் நைட்லேயே ஏறி நைட்லேயே இறங்குற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் டயர்ட்னஸ் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு தண்ணியும் எடுத்துக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா வெள்ளையங்கிரி மலைக்கு சிவராத்திரிக்கு முன்னாடி இல்லை சிவராத்திரி அன்னைக்குலேருந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்டார்டிங் டைம்லேயே அலோவ் பண்ண அந்த ஸ்டார்ட் டைம்லேயே நீங்கள் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கிட்டு போங்க.
நீங்கள் கடைசியாக மே மாதம் எண்டு அந்த மாதிரி டைம்லலாம் போனீங்கன்னா, அதாவது ஏப்ரல் லாஸ்ட்டு மே மாதம் அப்படி போனீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட் ஈவினிங் டைமில் மழை வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து போங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மார்ச் 15க்கு அப்புறம் போனீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான வந்து டைமாக இருக்கும். மார்ச் 15லேருந்து ஒரு ஏப்ரல் ஒரு ஃபஸ்ட் வீக் அதுக்குள்ளே போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் ஒரு வழியாக வந்து 2வது மலையை வந்து கடந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் வந்து குகை இருக்கும். நம்ம அந்த குகையில் தான் வந்து சித்தரை வந்து வணங்கிட்டு அடுத்து நம்மளோட பயணத்தை வந்து தொடர்றோம். நாம் வந்து அங்கே வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் வந்து மலை ஏறும்போது வந்து கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்க அப்படின்னா 6 மணி ஆயிருக்குங்க. 5:30 6 மணி ஆயிருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஏற ஆரம்பித்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா கடைலாம் வந்து நிறைய போட்டிருக்காங்க. ஒரு சிலர்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு மலைக்கும் ஒரு 1 ஹவர் அந்த மாதிரிலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட ஒரு சிலர் ஏறுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த முதல் ஒரு 2 3 மலை தான் வந்து மரங்கள்லாம் வந்து சூழ்ந்து கொஞ்சம் வெளிச்சம்லாம் வந்து தெரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த 2 3 மலையை வந்து கடந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சமதளமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பௌர்ணமி டைமில் போனீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னா வந்து அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் நீங்கள் நடந்து போகிறது உங்களுக்கு பெருசாக வந்து டார்ச் லைட்டே வந்து தேவைப்படாது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பௌர்ணமி அன்னைக்கு போனால் வேணால் கூட்டமாக இருக்கலாம். பௌர்ணமிக்கு 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன போனீங்க அப்படின்னா உங்களோட இந்த ஜேர்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் ஒரு வழியாக அந்த 2 மலையை கடந்து வந்து இந்த சமதளமாக இருக்கிற பகுதிக்கு வந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ஆண்டி சுனையிலையும் வந்து குளித்தோம். நான் வந்து குளித்தேன். என் கூட வந்த ஒரு சிலர்லாம் வந்து குளிக்கலை. அப்படியே முடிச்சுட்டு 7வது மலையை ஏற ஆரம்பித்தோங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு 7வது மலை தான் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்துச்சுங்க ஏறும்போது. மற்றபடி அந்த 6 மலையும் கடந்து வந்தது அவ்வளோவா வந்து கஷ்டம் தெரியல. ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போது 7வது மலையில் நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவர் வந்து சுயம்பா வந்து காட்சி தர இடத்துக்கு வந்து வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 11 மணி இருக்குங்க. 11 11:30 இருக்குங்க. இப்போ நாம் ஏற ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் 5 to 6 ஹவர்ஸ் ஆகுதுங்க ஏறுறதுக்கு. நாம் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி அங்கங்கே எடுத்துகிட்டு வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு பொறுமையாக தான் வந்துட்டுருந்தோம். ஸோ நீங்களும் வந்து மலை ஏறுறீங்க அப்படின்னா ஒரு தோராயமாக 5லேருந்து 6 மணி நேரம் வந்து ஆகும். அதாவது வந்து ரெகுலராக ஏறுறவங்க கிடையாது, புதுசாக ஏறுறவங்களுக்கு. நீங்கள் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிவிட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மலை ஏறும்போதெல்லாம் கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இங்கே சாமியை தரிசனம் பண்ண வரப்போ வந்து இங்கே பாருங்கள் இங்கே வந்து கூட்டமாக இருக்குது. ஸோ இதே வந்து நீங்கள் நினச்சி பார்த்துங்க, வீக் டேஸில் வந்தாலே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ கூட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு போகணும் அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வந்தது பார்த்து இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணுறதுக்கு தான். இங்கே வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயிலில் எப்போவுமே 24 ஹவர்ஸ் வந்து பூசாரி ஒருத்தர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 2 வேளையும் வந்து பூஜைகள்லாம் வந்து நடக்குது. காலையில் நீங்கள் ஒரு 6 to 8 அந்த டைமுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பூஜை நடக்கும். அதேமாரி ஈவினிங் நைட்டும் வந்து 7 to 8 அந்த டைமில் வந்து பூஜை நடக்கும். ஸோ நீங்கள் பூஜை நடக்கிறத பார்க்கணும் அப்படின்னா அந்த டைமுக்கு போகிற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு போங்க. ஆனால் 7வது மலையில் வந்து நீங்கள் ஏப்ரல் மே அந்த மாதிரி ரொம்ப பீக் சம்மரில் போனீங்களாலும் அங்கே வந்து ரொம்பவே வந்து கண்டிப்பாக குளிராக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு வழியாக ஆண்டவரை தரிசனம் பண்ணிவிட்டு வந்து கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு வந்துட்டோம். மேலே ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கிறதால 4வது 5வது மலையில் வந்து தூங்கலான்னு வந்தோம். ஆனால் அங்கேயுமே குளிர் அதிகமாக இருந்ததால் எங்களால் வந்து தூங்க முடியல. ஸோ நாம் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கண்டினியூவாக வந்து இறங்கிட்டோம். இறங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடிவாரத்துக்கு வந்து நம்ம ஒரு 6:30 அந்த மாதிரி டைமில் வந்து வந்துட்டோம். கீழே வந்து அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க. நாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலெலாம் கொஞ்சம் பெயினாக தான் இருந்துச்சு. ஒரு 1 ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாம் வந்து ஒரு நடந்து வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே வந்து ஈஷாவுக்கு வந்து வந்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நாம் வந்து இப்போ வந்து ஈஷாவில் தான் இருக்கோம். ஈஷாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருந்தோம். ஆனால் வந்து ஏற்கனவே நம்ம வெள்ளையங்கிரி மலை பயணத்தை வந்து முடிச்சுட்டு வந்திருந்தனால நமக்கு காலெலாம் ரொம்பவே வந்து பெயினாக இருந்தது. அதனால் ஈஷாவை ஃபுல்லாக சுற்றி பார்க்குற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து தெம்பு இல்லை. ஸோ நாம் வந்து என்ன பண்ணோன்னா அங்கே ஈஷாவில் இருந்து வந்து மாட்டு வண்டியில் வந்து ஆதியோகி சிலைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து நம்ம இங்கே ஆதியோகி சிலைக்கிட்ட வந்துட்டோம்.
இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாம் பஸ் மூலயமா வந்து மீண்டும் வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்துட்டு அங்கேருந்து நாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ நீங்களும் வெள்ளையங்கிரிக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்காவாக பிளான் போட்டு போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வெள்ளையங்கிரி பயணம் வந்து ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும்.